மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டர்னுடைய சகஜ மார்க்கத்தின் 10 நியமங்களின் விரிவுரை இந்த புத்தகத்தில் நியமம் 1 பார்த்துட்ருக்கோம். நாம் எல்லாருமே தினசரி செய்யக்கூடிய தியான பயிற்சியில் ஒரு எளிமையான தூய்மையான உணர்வுறு நிலைங்கிறது எளிதாக விரிவடையுது. அப்போது இந்த மாதிரி விரிவடையக்கூடிய அந்த உணர்வுறு நிலையினுடைய அந்த விரிவாக்கம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கிற அந்த உள்நிலையை ஒரு விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு வருது. அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்குள்ளே கிடைக்கும்போது அதுலேயே இன்னும் நல்ல உயர்ந்த உணர்வுறு நிலைகளினுடைய அனுபவத்துக்கு நாம் போகிறோம். அப்போது ஓரொரு தியானத்திலையும் நமக்கு அந்த அறியாமையினுடைய திரைங்கிறது படிப்படியாக விளக்கப்படுது. கடைசியாக உண்மையான அந்த தூய மனதோட நம்மளோட அந்த உயர்ந்த சுயத்தோடு நம்ம இணையிறோம். அதாவது தியானம் அப்படிங்கிறது, அதாவது நாம் செய்யக்கூடிய ஓரொரு தியானமும் அந்த உயர்ந்த சுயத்தை நோக்கிய ஒரு படி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த தியான பயிற்சியை நாம் எப்படியெல்லாம் அமைச்சிக்கும் போது நம்மளால் சூட்சுமமாக கனெக்ட் ஆக முடியும், அந்த இறுதி இலக்கை எளிதாக அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு 5 விதமான வழிமுறைகளை நியமம் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது தியான பயிற்சியினுடைய ஒரு அடித்தளமாக விளங்கக்கூடிய 4 காரணிகளாக சொல்லப்படுறது காலம், அதாவது எந்த நேரத்தில் நம்ம தியானம் செய்யணும், அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடி அந்த தியானத்தை தொடங்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஒரே இடமாக இருக்கணும், ஒரே இருக்கையாக இருக்கணும். அதே மாதிரி நாம் அமரக்கூடிய நிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். இது எல்லாமே, அதாவது காலம், இடம், நாம் உட்காரக்கூடிய அந்த ஒரு பாங்கு, இதெல்லாம் உங்களுக்கு காலப்போக்கில் இயல்பாக மாறும்போது தியானத்துடனான அந்த ஒத்திசைவுங்கிறது நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது இதுலேயே 4வது விஷயமாக சொல்லப்படுறது, நியமம் 1 4வது விஷயமாக சொல்கிறது தூய்மை கோட்பாடு. உடல் மற்றும் உள்ள தூய்மைக்கு முக்கியத்துவம் அளியுங்கள். பொதுவாக மக்கள்கிட்ட, குறிப்பாக இந்துக்கள் கிட்ட தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகும்போது அது ரொம்ப உயர்ந்த ஒன்றா தான் இருந்துகிட்ருக்கு. ஆனால் அதை செயல்படுத்துகிற விதம் இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ரொம்ப தாழ்ந்த நிலையிலையும் ஒரு கற்பனையில் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப இழிவான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அதாவது உண்மையான தூய்மையினுடைய கோட்பாடுகள் எல்லாமே மறக்கப்பட்டு இன்றைக்கி இருக்கிற நாம் சொல்லிகிட்டு இருக்கிற தூய்மையெல்லாம் ஒரு குளிக்கிறதும் துவைக்கிறதும் மட்டும்தான் அப்படிங்கிறத நாம் நினச்சிட்ருக்கோம். நாம் பேசிகிட்ருக்கிற விஷயம் என்ன, தூய்மைங்கிறது ஒரு நம்மளை ஒரு மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னொன்று கட்டாயமாக நீங்கள் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாய நெறிமுறையை கொண்டு வர ஒன்றா இருக்குது. இன்னொன்று சுய ஒழுக்கம். அப்போது இதெல்லாம் வச்சு தான் அந்த தூய்மையினுடைய ஒரு குறிக்கோளை நாம் சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையான தூய்மையினுடைய கோட்பாடுங்கிறது இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் புக வேண்டிய அந்த நிரந்தரமான தூய்மையான ஜீவிதம் அப்படிங்கிறது, அதாவது அந்த இறுதி நிலைங்கிறது எல்லா விதமான அசுத்தங்கள்லேருந்தும் விடுபட்டது. இதுதான் அந்த தூய்மை கோட்பாட்டினுடைய ஒரு அடிப்படை. அந்த ஜீவிதம், அதாவது அந்த இறுதி நிலைங்கிறது முற்றிலும் தூய்மையானது. மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அழுக்குகள், விஷேபர்னு சொல்லக்கூடிய திரிபுகள், ஆவரண அப்படின்னு சொல்கிற திரைகள், இது எதுவுமே இல்லாத பரிபூரண தூய்மையை லட்சியமாக கொண்டது தான் அந்த இறுதி நிலை அப்படிங்கிறது. அதாவது மலைன்னு சொல்லக்கூடிய அழுக்குகளை பௌதிக உடலை சுற்றின ஒரு திரைகளாகவும், விஷேபன்னு சொல்கிற திரிபுகளை சூட்சும உடலை சுற்றின திரைகளாகவும், ஆவரண அப்படிங்கிற அந்த திரைகளை காரண உடலை சுற்றின ஒரு திரைகளாகவும் சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே இல்லாத அந்த பரிபூரண தூய்மை தான் ஆதி நிலை அப்படிங்கிறது. அப்போது நம்மளுடைய ஜீவன் இந்த மேலே சொன்ன இந்த திரைகளால் அசுத்தப்படும் போது நம்மளுடைய அந்த இறுதி லட்சியமான அந்த குறிக்கோளுக்கு ரொம்ப தாழ்ந்ததாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தூய்மையை அடையிறத நம்மளுடைய லட்சியமாக கொண்டுட்டு இருக்கும்போது அந்த நிலையை அடையிறதுக்கு நாம் புற வழிகள்லேருந்து, அதாவது உடல் சுத்தத்துலேருந்து அதை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் அந்த தூய்மை கோட்பாட்டினுடைய ஒரு அடிப்படை தத்துவமாக சொல்லப்படுறது. அப்போது இன்றைக்கி காலகட்டத்தில் இதுக்காக நாம் எடுத்துகிட்டு இருக்கிற அந்த புற வழிகள் இருக்குது இல்லையா, அதனுடைய விளைவுகள் எல்லாமே நம்மளுடைய மனதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு.
அந்த புற வழிகள் அப்படிங்கிறது என்ன? குறிப்பாக நம்மளுடைய உடலை தூய்மைப்படுத்துறதுல நாம் கவனம் செலுத்துகிறோம். அந்த வெளிப்புற தூய்மையில் நாம் கவனம் செலுத்துறதின் மூலமாக அந்த தூய்மைக்கான உணர்வை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டு தியானத்திற்கு நம்மளை தயார் செய்கிறோம். அப்போ அதனால தான் காலையில் குளிச்சுட்டு தியானம் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. நம்மளுடைய உடம்பை நாம் சுத்தமாக வச்சுட்டு தியானம் செய்ய ஆரம்பிக்கிறதின் மூலமாக அதோடு சேர்ந்து அகத்தூய்மையும் வளர ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய குறிக்கோள் மீதான அந்த கவனம், இறுதி லட்சியத்தின் மீதான அந்த கவனம், இது ரெண்டுமே சேர்ந்து பூரண அந்த தூய்மை நிலையை அடையிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. அதுக்கு நாம் மனதினுடைய தூய்மையும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உடல் தூய்மையில் மட்டும் நாம் கவனம் செலுத்துறது போதாது. தியானத்திற்கு முன்னாடி நம்மளுடைய மனதினுடைய ஒரு தூய்மையை கொண்டு வர்றதுக்கு தியானத்திற்கு முன்னாடி சில நிமிடங்கள் நம்மளுடைய சுத்திகரிப்பு பயிற்சியை செய்யும் போது அது நம்மளுடைய மனதினுடைய மாசுக்களை நீக்கிடும். அந்த மாதிரி கிடைக்கிற அந்த தூய்மை உணர்வு அதுவே அந்த தூய்மை உணர்வே ஒரு சக்தியாகி நம்மளுடைய பாதையை சுலபமாக்கி இன்னும் மேலும் அந்த உணர்வுறு நிலையினுடைய உயர்ந்த நிலைகளை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு சாத்தியமாக்குது அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. அப்போது உடல் தூய்மையில் ஆரம்பித்து மனமும் தூய்மை அடைய ஆரம்பிக்குது. நம்மளுடைய முயற்சியில் இன்னும் மேலும் உதவக்கூடிய நல்ல எண்ணங்கள் நமக்குள்ளே உருவாகுது. இந்த மாதிரி 2 விஷயத்துலேயும் நமக்கு ஒரு இரட்டை பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. உடல் தூய்மையும் கிடைக்குது, மன தூய்மையும் கிடைக்குது. இந்த மாதிரி அந்த தூய்மை பற்றிய அந்த உணர்வுங்கிறது நம்மளுடைய லட்சியத்தை அடையிறதுக்கு நமக்கு சிறப்பாக உதவி பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்மளுடைய முதலாவதும் முக்கியமானதுமான இந்த முதல் நியமம்ங்கிறது சந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த உபாசனா, நம்மளுடைய தியான முறை. இதை சரியாக எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத பற்றினது. அப்போது இதை நாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது, அதாவது சரியான காலத்தை தேர்ந்தெடுக்கிறது, அமரும் நிலை, இருக்கை, உடல் தூய்மை, உள்ள தூய்மை, இதை எல்லாத்தையுமே நாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நாம் காலப்போக்கில் அதையே முதல்ல பழக்கமாகுது. அதுக்கப்புறம் அதுவே இயல்பாக மாறிடுது. இது காலப்போக்கில் நாம் இறுதியாக அடைய வேண்டிய அந்த சக்திங்கிறது நமக்கு கிடைக்குது. அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஈர்த்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது மேல் நோக்கி செல்லக்கூடிய மனப்போக்கையும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய மனப்போக்கை பற்றியும் மாஸ்டர் சொல்கிறாங்க. படைப்பு உருவாகக்கூடிய அந்த நேரத்தில் தெய்வீக அருளோட்டங்கள் பாய ஆரம்பிக்குது. அதோட இயக்கங்களும் எதிர் இயக்கங்களும் ஒரு ஸ்தூல நிலையை ஏற்படுத்துது. அப்போ அந்த ஸ்தூல நிலை கொண்டு தான் ஒரு படைப்புங்கிறது உருவாகுது. அந்த படைப்பு உருவாகிறதுக்கு மையத்திலிருந்தும் சக்தி கிடைக்குது, மூல முதல்லேருந்தும் சக்தி கிடைக்குது. அப்படியே அடுத்தடுத்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. அதுக்கான உருவங்கள், அந்த படைப்பிற்கு ஏற்ற மாதிரியான அந்தந்த உருவங்கள், அணுக்கள், பரமாணுக்கள், இது எல்லாமே உருவாக ஆரம்பிக்குது. அந்த தெய்வீக அருளினுடைய பிரவாகம்ங்கிறது தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஜீவனுக்கு தேவையான அந்த வெப்பம்ங்கிறது உருவாகி ஜீவிதத்துக்கு இன்னும் ஒரு ஊக்கம் கிடைக்குது. மூல முதல்லேருந்து பெறப்பட்ட அந்த சக்தியின் மூலமாக இந்த படைப்பும் பிரபஞ்சமும் மனிதனும் உருவானாலும் ஒரு மனிதனுடைய வளர்ச்சிங்கிறது வெளிப்புறமான ஒரு கடினத்தன்மை வாய்ந்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருந்ததுனால அவனுக்குள்ள அந்த சக்திங்கிறது மேல் நோக்கி போகாமல் கீழ் நோக்கி திருப்பப்பட்டது. அப்போது மையத்தில் இருக்கிற அந்த மூல முதலினுடைய அதே சக்தியை மனிதன் பெற்றிருந்தாலும் அவனுடைய கடினத்தன்மையை சுத்திக்கிட்டதின் காரணமாக அவனுடைய மனப்போக்குங்கிறது கீழ் நோக்கி திருப்பப்பட்ட ஒரு நிலைக்கு வந்துருச்சு. இதுதான் இப்போது ஒரு மனிதனுடைய ஒரு நிலையாக சொல்லப்படுறது. இப்போ இந்த மேல் கீழ் அப்படிங்கிற அந்த சொற்களினுடைய முக்கியத்துவங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கலாம் நம்ம பார்க்குறதுக்கு. உச்சக்கட்ட நிலையை பற்றி நாம் சிந்திக்கும் போது அதுக்கு நேர்மாறாக இருக்கிற அந்த தாழ்ந்ததையும் நாம் கருத்தில் எடுத்துக்கிறோம். எது ஒன்றுமே எதிரெதிர் திசைகள் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி மேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கும்போது கீழ்கிற விஷயத்தை பற்றியும் நாம் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்தது ஒரு மிகப்பெரிய எல்லாத்துக்கும் மேம்பட்டதுமான நிலையிலிருந்து நாம் வந்திருக்கோம். அப்போது அதோட கம்பேர் பண்ணும்போது அதுக்கு கீழே இருக்கிற எல்லாமே ஒரு கீழானது தான் இப்படின்னு நாம் சொல்கிறதும் ஒரு சகஜமான விஷயம். அதாவது உயர்ந்த ஒன்றை நாம் பார்க்கும்போது அதுக்கு கீழே வர்ற எல்லாமே கீழானது தான்.
அப்போது இதுதான் நம்மளுடைய மனதில் மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது அந்த ஆதி மூலத்தோட கம்பேர் பண்ணும்போது மற்ற எல்லாமே கீழான விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதனுக்குள்ளே தோண ஆரம்பித்தோடனே நாம் வந்த இடத்த அடையணும், அந்த உயர்ந்த ஒன்னோட நாம் இணையணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனிதனுக்குள்ளே உருவாக ஆரம்பிச்சுது. இந்த ஏக்கம்ங்கிறது கீழ்நோக்கி செல்லக்கூடிய அந்த மனப்போக்கை குறைக்க ஆரம்பிக்குது. இப்போ அடுத்தது எது ஒன்று நாம் வெளிப்புறமாக பரிணாம வளர்ச்சி அடையிறதுக்கு ஒரு உந்துதல் கொடுத்து ஒரு வெப்பம் கொடுத்து கொண்டு வந்ததோ அந்த ஒன்றே, அதாவது அந்த சக்தியே, ஒரு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சக்தியை வச்சு தான் வெளிப்புறமாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அந்த ஒரு உந்துதலில் தான் இந்த ஒரு கடினத்தன்மைகளை சுற்றிக்க ஆரம்பித்தான் மனிதன். இப்போ அதே சக்தி தான் நம்மளை மேல் நோக்கி போகிறதுக்கும் நமக்கு உதவி பண்ணுது. அதாவது அந்த உற்பத்தி ஸ்தானத்தை அடையிறதுக்கு நமக்கு உதவி பண்ணுது. நமக்குள்ளே இருக்கிற அதே சக்தி தான் நமக்கு மேல் நோக்கி செல்றதுக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வெளியே நோக்கி நாம் வரும்போது கிடைக்கிற அந்த உந்துதல் வெப்ப சக்தி அப்படிங்கிறது நம்மளை ரொம்ப ஸ்தூலமாக்கி கொண்டுட்டு வந்திருக்கு. ஆனால் உள்நோக்கிய பரிணாம வளர்ச்சிங்கிறது அப்போ கிடைக்கிற அந்த இயக்கத்தால் கிடைக்கிற அந்த வெப்பமும் உந்துதலும் நம்மளை ரொம்ப சூட்சமமாக்குது, லேசாக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஒரு பொருள் மேலே போகும்போது அது லேசான பொருளாக போகிறது தான் ஒரு இயல்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு மனிதன் லேசாகி சூட்சமமாகி வந்த நிலையை நோக்கி திரும்பி போகிறான். இந்த மாதிரி தான் தெய்வீகத்தினுடைய பிரவாகத்தோட விளைவால் செயல்பாட்டுக்கு வர்ற ஒன்றொன்றும் ஆதி மூலத்தை நோக்கி திரும்ப போகிறதுக்கு தயாராகுது. அப்போ அதே மாதிரி தான் மனிதனும் இதே தன்மையை தனக்குள்ளே கொண்டுட்டு இருக்கிறதுனால கீழ்நோக்கி செல்லக்கூடிய அவனுடைய மனப்போக்கு ஒரு கட்டத்தில் கட்டுப்படுத்தப்படுது. ஆதி மூலத்தை அடையக்கூடிய எண்ணம் அவனுடைய இதயத்தில் தானாகவே உயர்த்தி எழுது. இப்போது இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வரும்போது அவன் தியானம் செய்யறதுக்கு முற்படுறான். அதாவது சந்தியான்னு சொல்லக்கூடிய உபாசனா, இந்த வழிபாடுகளை செய்யறதுக்கு ஒரு மனிதன் தயாராகிறான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ஒரு மனிதன் தியானம் செய்ய ஆரம்பித்தான் அப்படிங்கிறத மாஸ்டர் சொல்கிறாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.